வாழ்க்கையினுடைய துவக்கம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையம் எங்க துவங்குன்னா, ஏசப்பா இந்த உலகத்துல வந்த முதல் பிரசங்கமே, யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல வந்து முதல் பிரசங்கமே, பேதுரு, பவுல் போன்றவர்களுடைய பிரசங்கமே, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய பிரசங்கத்துல முதல்ல இருந்த செய்தியை மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக. பரலோக ராஜ்யம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? பரலோக ராஜ்யத்தை பற்றி நமக்கு பெரிய செய்தி கிடையாது அப்படி நினைக்காதீங்க. பரலோக ராஜ்யம் தேவனோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கை இங்க மனம் திரும்பினா மட்டும்தான் கிடைக்கும். ஜெபம் பண்ணா கிடைக்கிறது இல்லை. அல்லேலூயா. மனம் திரும்பணும். ஜெபம் பண்ண கற்றுக்கிட்ட, விசுவாசி கற்றுக்கிட்ட, நம்ப கற்றுக்கிட்ட, எல்லாம் ஓகே. மனம் திரும்பி இருந்தாதான் பரலோகம், பரலோக ஆசீர்வாதம். மனம் திரும்பினால் மட்டும்தான் பரலோகம். அல்லேலூயா. மனம் திரும்பாதவர்களுக்கு பரலோகம் இல்லை. நல்ல கவனிக்கிறீங்க. காலையில் நான் சொன்னேன், ஜெபம் பண்ணி ஒரு வீட்டை வாங்கிட்டேன், ஒரு இடம் வாங்கிட்டேன், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. ஜெபம் பண்ணி எனக்கு அது கிடைச்சது, இது கிடைச்சது, தொழில் கிடைச்சது, வருமானம் கிடைச்சது, இது நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஜெபம் பண்ணாமலும் கர்த்தரை அறியாதவங்களும் செழிப்பா இருக்காங்க. தொழில் நிறைய வச்சிருக்காங்க, பங்களா வச்சிருக்காங்க, வீடு வச்சிருக்காங்க, நிறைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோட இருக்காங்க. கவனிக்கிறீங்களா? அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, நாம் மனம் திரும்பி இருக்கிறோம், பரலோக பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவங்களுக்கு அது இருக்காது. ஜெபம் பண்ணி தான் இது வாங்கணும் இல்ல, மனம் திரும்பி வாழ்கிற வாழ்க்கை தான் கர்த்தருக்கு கூட வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிக்க. பாவம் உணர்த்தப்படும் போது நாம் உணர்ந்து சரி பண்ணணும். பாவம் உணர்த்தப்படுகிற போது உணராம அதை விட்டு, என்ன இதுல இப்ப என்ன ஆகி போச்சு, அதை பண்றதுல என்ன தப்பு, இதையா பண்ணக்கூடாது, இப்படி வாழ்றது தவறான வாழ்க்கை. பாவத்தை உணர்றது, பாவம் உணர்ந்து மனம் திரும்பணும். சொல்லுவோமா? கவனிங்க. எல்லாருக்கும் கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆதியாகமத்துக்கு எடுத்துப்போம். 4ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 3 முதல் 12 வசனங்களை படிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படையில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். கவனிக்கிறீங்களா? ஆதாமுக்கு பிள்ளை, மூத்த மகன், ஆதாம் பாவம் செய்தோடைய அடுத்த பிள்ளை, அவருக்கு பிள்ளைக்கு நடந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்கணும். 2 பேரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொண்டு போறாங்க. 2 பேர் வச்சதுல ஆபேல் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தாராம். அப்ப மூத்தவன் காயினுக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. எரிச்சல், கவனிங்க, சொந்த தம்பி மேல எரிச்சல். கவனிக்கிறீங்களா? ஒரு எரிச்சல், ஒரு முகநாடி வேறுபட்டிருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக் உருவாகுது. கவனிக்கிறீங்களா? ஒரு தவறு நமக்கு உருவாகும் போது மனதுல படக்கு படக்குன்னு அடிக்குது. நம்மோட கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் இடைப்படுகிறார், பேசுகிறார். அப்போ இதனால என்னன்னு போகக்கூடாது.
அதுல துணிகரமே காட்டக்கூடாது. கவனிங்க, இங்க நமக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் காயினை கூப்பிடுறார். முகநாடி நாடி வேறுபட்டாச்சு, எரிச்சல் உண்டாயாச்சு, மனசுக்குள்ள வேற தீங்கு உருவாகியாச்சு. அப்போ உடனே கர்த்தர் பேசி உணர்த்துற. நல்ல கவனிங்க, ஒரு பாவம் ஒரு தவறு செய்யறதுக்கு மனதில் தோன்றும் போதே அது செய்யக்கூடாது என்று கர்த்தருடைய பிள்ளைக்கு உணர்த்துகிற. உணரணும். உணருக்கு இடம் கொடுக்காம நான் தோன்றபடி இஷ்டம் போல போகிறேன்னு முடிவெடுத்தா அது நிறைய பிரச்சனையா இருக்கும். கவனிக்கிறீங்க, நான் பண்றதை பண்ணிதான் முடிப்பேன் அப்படி போகக்கூடாது. கர்த்தர் இடைப்படுகிறார். என்ன சொல்றார்? அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி கூப்பிடுறார். முகநாடு வேறுபட்ட உடனே எரிச்சல் ஆன உடனே உள்ள இருக்கு, முகமும் எரிச்சலும் பயங்கரமா மாறி இருக்கு. இது யாருக்கும் கண்டுபிடிக்கலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியுது. ஒரு பாவத்தினுடைய தன்மை ஒரு உள்ள உருவான உடனேயே கர்த்தரை தடுக்க விரும்புற, உணர்த்தி கொடுக்க விரும்புற. புரிச்சுக்கோங்க, இந்த தவற நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஜெபமன்றல கட்டிக்காரங்க ஆண்டவர் பற்றி கொடுத்த விசுவாசிக்கிறதுல, அதை வாங்குறது இது வாங்குறதுல நம்ம கட்டிக்காரங்க. ஆனா இங்க நம்ம உருவாக்குற இந்த தன்மைய கர்த்தர் உணர்த்துகிறத நான் உணர்வடைகிறேனா? ரொம்ப முக்கியம். உணர்வடைச்சிட்டேன், எஸ், என்னை ஜாக்கிரதை பண்றாரு, என்னை எச்சரிக்கிறாரு, என்னை உணர்த்துறாரு. பாருங்க, கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரா? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நீ நல்ல காணிக்கை கொண்டு கொடுத்த உனக்கு நல்லா இருந்திருக்குமே, உனக்கும் அங்கீகாரமா இருக்குமே. நீயும் பெஸ்டா உன போல கொடுத்திருந்தா நல்லா வாங்கிடு, உனக்கும் நல்லா இருக்குமே. கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? நீ நன்மை செய்யாது இருந்தா பாவம் உனக்கு தான். நீ நல்ல பெஸ்ட்ல பண்ணல, நீ தப்பு தப்பா பண்ணிட்டு எரிச்சல் ஆகுற, கோவப்படுற, டென்ஷன் ஆகுற. அவன் பெஸ்ட் விட்டு கொடுத்தான், அங்கீகாரம் வாங்கிட்டான். நீ தப்பு தப்பா பண்ற, உன் பிளான் திட்டங்களே தப்பு. கர்த்தர் உணர்த்தி கொடுக்கிற. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தி கொடுத்த பிறகும் அவன் என்ன செய்யல? திரும்பிக்கிடவே இல்லை, திரும்பவே இல்லை. நீ இதை பண்ணாதன்னு எச்சரிக்கிற, இதனாலதான் உனக்கு அங்கீகாரம் இல்லப்பா. அவன் அங்கீகரிக்கப்பட்ட காரணம் சிறப்பான காணிக்கை கொடுத்தான். நீ சிறப்பா பண்ணல, உன் ஹார்ட்ல வித்தியாசம் இருக்கு. நீ அப்படி பண்ணனால உனக்கு அங்கீகாரம் இல்ல. இதை நீ பண்ணி எரிச்சலும் கோபமும் பட்டு முகநாடி வேரோட ஏதாவது பண்ணிட்டேன்னா உனக்கு வீட்டுல வாசல்படியில பாவம் படுத்து கிடக்கும். உன் வீட்டு நாசமா போயிடும், உன் லைஃப் போயிடும். அவர் சொல்லி கொடுக்கிற. ஹலோ, இத பண்ணாத, இத பண்ணாதன்னு சொல்ற, அழுத்தமா பேசுற. இதனாலதான் அப்பா அங்காணிக்கு அங்கீகாரம் ஆச்சு, ஓங்காணிக்கு அங்கீகாரம் இல்ல. நீ அதுக்கு உன் சகோதர தம்பிய எரிச்சல் ஆகுற, வெறுப்பாகுற, கோவப்படுற. உன் ஆட்சி சரியில்லை. இத பண்ணாதுன்னு முதல்ல சொல்றாரு. இத பண்ணிட்டேன்னா உன் வீட்டுல வந்து வாசற்படியில பாவம் படுத்து கிடக்கும். உன் லைஃப் தான் பாழாயிடும், உன் ஃபியூச்சர் போயிடும். 8வது வசனம் படிப்போம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, பத்திரமா தம்பியை கூட்டிட்டு போய் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கண்ணுக்கு மறைவா கொண்டு போய் கூட்டிட்டு போய் தம்பியை தந்திரமா பேசி கூட்டிட்டு போயிட்டான் வயல்வெளிக்கு. அங்க போன இவருக்குள்ள இருந்த ஆண்டவர் உணர்த்தியுமே, ஆண்டவர் சொல்லியுமே கூப்பிடுறாரு. உனக்கு இப்படி ஒரு காற்று வந்துச்சு, நீ இதை பண்ணாதன்னு சொல்லிட்டாரு, உணர்த்தி கொடுக்கிறாரு. பிறகு அவனை கூட்டிட்டு போய் அங்க கொலைச்சிட்டான். ஹலோ, நம்முடைய எவ்வளவு காரியங்களை கர்த்தர் பேசி செவி கொடுக்காம உணர்ந்து அதை நம்ம எடுத்துக்காம கண்டுக்காம ஏனோ தான் எத்தனை விஷயத்துக்கு தள்ளிட்டோம். யோசித்து பாருங்க, எவ்வளவு
விஷயங்களை ஆண்டவர் இருக்கிற ஸ்தானத்துல அவருக்கு வார்த்தை சொல்லுகிறபடி இல்லாம அலட்சியம் பண்ணி அசட்ட பண்ணி தூக்கி வீசி இருக்கிறோம். எவ்வளவு காரியம் செய்திருப்போம், எவ்வளவு மீறல்கள், எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு பாவங்கள். அதை கர்த்தர் இந்த காலையில இந்த 2 நாட்களின் துவக்கத்துல நமக்கு உணர்த்தி கொடுக்கிறது. நீங்க உணர்றீங்களா? எவ்வளவு பேசியிருப்போம், எவ்வளவு செய்திருப்போம், எவ்வளவு பண்ணியிருப்போம், அதை உணருங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. லைஃப்ல எவ்வளவு காரியம் பண்ணியிருப்போம், எவ்வளவு காரியம். சகோதரனுக்கு, ஃப்ரெண்டுக்கு, குடும்பத்துல, சொந்தத்துல, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, உங்க குடும்பத்துல எவ்வளவு பண்ணியிருப்போம். யோசித்து பாருங்க, எவ்வளவு பண்ணியிருப்போம். அதெல்லாம் வீட்டுல படுத்து கிடக்க சொல்லியும் அடிச்சுதான் கொண்டுட்டான். கவனிக்கிறீங்களா? இந்த நாட்டுல அருமையான தேவ பிள்ளைகள், நாம் மனம் திரும்பணும். இந்த செயல் தவறு என்று உணர்ந்து இப்படி நான் பண்ண மாட்டேன்னு முடிவெடுக்கணும். இப்படி நான் செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதுல ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம் தவறுகளை, நம்முடைய மீறுதல்களை ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தர் உணர்த்ததான் செய்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு உணர்த்துகிறார். உணர்வடைந்து திருந்திக் கொள்கிறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு அலட்சியம் பண்ணக்கூடாது. எல்லாரும் அந்த உள்ளான ஆவியில, உள் மனதுல, மனசாட்சியில குத்தப்படுகிறது, காதுல, மைண்ட்ல உள்ள வருதுன்னு சொல்லும் போதே எச்சரிப்படத்திலும் கர்த்தர் விரும்பாத காரியத்தை பண்ற ரெடி ஆயிடணும். தூக்கி வீசுறேன், மனதை மாற்றிக்கிறேன். சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பூமியில நீ சாபமாக இருப்ப. சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நீ வாழ போற. உணர்ந்து சரி பண்ணலன்னா, நீ திருத்திக்கலன்னா, நீ திருந்திக்கல, அது உன் சகோதரன், அது உன் சகோதரி, உன் சொந்தம், உன் பந்தம், உன் ரத்தம், உன் குடும்பம், உன்னுடைய குடும்பம், அது உன்னுடைய சகோதரன். நீ இத பண்ணுறன்னா நீ சாபமா இருப்ப. அல்லேலூயா. நீ பூமியில சபிக்கப்பட்டிருப்ப. உணர்வடைந்து நான் திருந்துறேன், நான் மனம் திரும்பிட்டேன், மனம் திரும்புறேன், இப்படிப்பட்ட காரியங்களை இனி நான் பண்ண மாட்டேன், அந்த முடிவு உணர்ந்துட்டேன், புரிகிறேன், இது பண்ண மாட்டேன். சகோதரனுக்கு உரமா நிக்க மாட்டேன், சகோதரிக்கு உரமா நிக்க மாட்டேன், கணவருக்கு உரமான காரியங்களை செய்ய மாட்டேன், மனைவிக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டேன். சொல்லுங்க, திருந்துறேன், தூக்கி போடுறேன். என் ஆண்டவர் அசட்டை பண்ணி நான் வேற எதையும் செய்ய மாட்டேன். அவர் அசட்டை பண்ணப்படுறதை நான் அனுமதிக்க மாட்டேன். சொல்லுங்க, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிக்கிறேன். நீ பூமியில அப்படி செய்ததுனால சாபமாக இருப்ப. நிறைய ஜோம் பண்றோம், ஜோம் அப்படி கிடைக்கும், இது அப்படி கிடைக்கும், சபிக்கப்பட்டு இருப்ப. கோபத்தோடு விளையாடக்கூடாது. அடுத்த வசனம் படிங்க. நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பலன் கொடுக்காது. நீ பண்றதுக்கு மனம் திரும்பல, நீ மனதை மாற்றிக்கல, அதே மைண்டோட வாழ்கிற, அதே எண்ணத்தோட வாழ்கிற, நீ என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் உனக்கு அது பலன் கொடுக்காது, பலன் கொடுக்காது. அடுத்து வாசிங்க. நீ பூமியில நிலையற்றவனாக வாழ்வ. அலைகிறவன் லைஃப் அலக்கழிக்குது, அழைக்குது அப்படின்னா ஒண்ணு நடக்கவில்லை. இந்த லைஃப் உங்களுக்கு அறிவு வந்த காலங்கள்ல இருந்து பாருங்க, யோசனை வந்த காலத்துல இருந்து எவ்வளவு விஷயங்களை நான் பண்ணிட்டு இருப்பேன், எவ்வளவு உயர்தல்கள் என் மேல பெருகி இருக்கும், எவ்வளவு தப்பினங்களை
எனக்கு பெருகி இருக்கும். நான் எவ்வளவு தப்பு பண்றேன். கர்த்தர் முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சொல்லுமா இருக்கு. முதல் பிரசங்கம், ஏசப்பாவுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்க. உணர்ச்சி கொடுக்கும் போது மனம் திரும்பி இருக்க பண்ணாதீங்க. அதனுடைய விளைவுகள் ரொம்ப பயங்கரமும். அந்த தீய விளைவுகளை சுமந்து அது பிறகு நான் நிறைய ப்ரேயர் பண்றேன் இல்ல. உணருங்க, கடந்த லைஃப்ல எவ்வளவு பண்ணியிருப்பேன். இதனால தான் இவ்வளவு பிரச்சனையா ஆண்டவரே சொல்லி மனம் திரும்பினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலட்சியமே செய்யக்கூடாது. இந்த விஷயத்துல அலட்சியம் பண்றதுதான் மிக தப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த 2 நாட்கள் துவக்கத்துல நாம் கட்ட வேண்டிய அஸ்திபாரம் மனம் திரும்பி வாழ்க்கையை கட்டுவோம். மனம் திரும்பி கட்டுவோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் ஒருத்தனுக்கு உணர்த்தல் ரொம்ப முக்கியம். பாவத்தை குறித்த ஒரு வருத்தம், ஒரு துக்கம், ஐயோ இப்படி பண்ணிச்சனே என்ற வருத்தம் நமக்கு வரணும், துக்கம் வரணும். அல்லேலூயா. பண்ணிச்சேன், வருத்தம் வரல, எல்லாம் துணிகரமா போயிட்டு இருக்கோம், சரிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? பாவத்தை அருவருத்து வெறுக்கணும். இந்த விஷயம் என்கிட்ட இருந்து வருது, இது பண்ணக்கூடாது, அருவருத்து வெறுத்து அது பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை விட்டு விலகணும். இனிமேல் இந்த தப்பை நாம் பண்ணக்கூடாது. இது தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவனுக்கு துரோகம் செய்கிறது. இது நான் பண்ணக்கூடாது. தூக்கி வீசி என்ன சரிபடுறேன்னா மனம் திரும்புகிறேன் என்ற அர்த்தம். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது இருதயத்துல தோங்கி செயல்ல வெளிப்படணும். உள்ள தோங்கி செயல்ல வரணும். இதை நான் பண்ணக்கூடாது. I should not commit this. அல்லேலூயா. அதுதான் மனம் திரும்புதல். ஆமென் சொல்லுவோமா? நான் இந்த செயலை பண்ண மாட்டேன், இந்த மாதிரி நடக்க மாட்டேன், இதை நான் செய்யாம நான் இப்படி போற பாதையை நான் மாற்றி இனி நான் இப்படி பண்ண மாட்டேன். தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படுது, தேவன் நோக்கி போகிறேன், ஒழுங்குபடுகிற லைஃப். அதுதான் ஆசீர்வாதம். நம்ம பிளே பண்ணிட்டு இருப்போம், விளையாடிட்டு இருப்போம். அங்க நடக்கிற விஷயங்கள் பூமியில சபிக்கப்பட்டிருப்ப. வீட்டுல பாவம் படுத்துக்கிறவங்க லைஃப் பாவம் நிரம்பி கிடக்கும். அடுத்தது நீ என்ன பிரயாசப்பட்டாலும் உனக்கு சேராது, நிலையற்றவனாக அலைவான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் மனம் திரும்புதலின் கனிகளை எதிர்பார்க்க, மனம் திரும்பணும், அந்த கனியை எதிர்பார்க்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வருவோம். 8ஆம் அதிகாரம் 2 முதல் 11 வசனங்களை வாசிப்போம். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். கவனிங்க, இங்க ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்கலாம்.
இயேசு தேவாலயத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வேத பாரகரும் பரிசேயரும் ஒரு பெண்ணை கையும் மையுமா விபச்சாரத்துல ஈடுபட்டவன் பிடிச்சிட்டு வராங்க. நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம் பண்ணுவேன் தனக்கு திருமணம் ஆகாத, தனக்கு கொடுக்கப்படாத ஒரு கணவரோடு ஒரு மனைவியோடு வாழுகிறவன், தான் திருமணம் செய்யாத ஒருவரோடு வாழுகிற ஒரு பிரச்சனை தான் இது. நீங்க கையும் மையுமா அந்த பெண்ணை பிடிச்சிட்டு வர்றாங்க. இயேசுகிட்ட வந்து நிக்கிறவங்க என்ன நியாயத்தில் நிக்கிறாங்கன்னா, நாங்க நியாய பிரமாணங்களை நல்லா கற்றுக்கொண்டவங்க, நாங்க தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. பரிசேயரும் வேத பாரகரும் நினைக்கிறாங்க நாங்க தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவர் சொன்னபடி அப்படியே கடைபிடிக்கிறோம், அவர் சொன்னதெல்லாம் நாங்க செய்கிறோம். அப்படிப்பட்டவங்க இயேசுகிட்ட வராங்க. பாருங்க, இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்ட, நியாயப்பிரமாண புத்தகம் இப்படி சொல்லுது, கல்லறைக்கு போறோம், நீர் என்ன சொல்றீங்க? கவனிக்கிறீங்களா? நாங்க தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அவருக்கும் எனக்கும். ஏன்னா நாங்க வேதத்துல இருக்கிறது அப்படியே கடைபிடிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்கிறோம். நாங்க பரிசேயர்கள், நாங்க வேதபாரகர்கள், நாங்க யாரு தெரியுமா? கடவுள் அப்படி எங்களை வச்சிருக்க, நாங்க அப்படி அப்படின்னா முதல்ல கவனிங்க, சொல்றாரு உங்களில பாவம் இல்லாதவன் இவ்வளவு கல்லறி. நல்லா கவனிங்க, இந்த மிஸ்டேக் நீங்க எல்லாரும் கவனிக்கணும். எல்லாரும் வேத பாரகராக பரிசேயராக மாறக்கூடாது. அவங்க ரொம்ப தேவனுக்கு நெருக்கமானவங்க. அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் அப்படி, இவன் அப்படி, இந்த பேச்ச நம்ம முதல்ல நிறுத்தம். பெரிய பாடங்கள் இருக்கு. ஹலோ, யாரை குறித்தும் நீங்களும் நானும் சொல்றதுக்கு அந்த ரைட்ஸ் நமக்கு கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள பாவம் இல்லைன்னா நீங்க அதை அவளை கல்லறையும் முதல்ல. நீ செய்யலன்னா நீ அதை கல்லறி. அப்படி பார்த்தா கவனிங்க, உணர்த்தப்படுறாங்க, மனசாட்சி குத்தப்படுது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதும் சூழ்நிலைகளை நம்ம பண்ணுகிற இடங்களும் என் மனசாட்சி குத்தப்படுது என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், உங்களை இடைப்படுகிறார். அவர்கிட்ட சொல்ற மனசாட்சி குத்தப்படுது. அவன் என்ன செய்வான்னா, நல்ல மனதுல அவன் என்ன செய்யப்பட்டதான் 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சி கடிந்து கொள்ளப்பட்டு பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டாங்க. உங்களுக்கு குற்றம் இல்லாதவர் யாராவது இருக்கீங்களா? ஏன் அடுத்தவங்களை இப்படி பேசுறீங்க? ஏன் ஊரா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறீங்க? அதையே நீங்க எடுக்க கூடாது. ஏன் மனம் திரும்ப கூடாது? ஏன் மனம் திரும்ப கூடாது? நான் மனம் திரும்புறது எனக்கு தேவை. அவங்கள பார்த்துட்டு இருந்தேன்னா நான் மனம் திரும்ப மாட்டேன். ஹலோ, இவங்க பேசி நான் பரப்புறதை நான் செய்ய மாட்டேன். நான் மனம் திரும்புவது என்னுடைய கடமை. அப்பதான் நான் பிளஸ் ஆகிறேன். நான் பரவத்துக்கு மகனாக அடுத்த காரியத்தை நான் பேசுறதுக்கு ஐ எம் நாட் a right person. ஆமென் சொல்லுவோமா? செய்யவே கூடாது. நோண்டுவாங்க, காதில் நோண்டுவாங்க, மனதில் நோண்டுவாங்க, வாயை நோண்டுவாங்க. இல்லை, செய்ய மாட்டேன். I should not. மற்றவங்களை பற்றிய பேச்சு நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னில குற்றம் இல்லைன்னா அவங்கள பேசலாம். சொல்லுங்க, என்ன தப்பில இல்லைன்னா நான் பேசலாம். உங்களுக்கு குற்றம் இல்லாதவன் இவள கையில் கல்லறீங்க. எல்லாரும் இது குத்துண்டாங்க. நானும் இதெல்லாம் பண்ணியிருப்பேன், இவன் பண்றது இவ பண்றதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன் யோசித்து பின்னால போய் பார்த்தீங்கன்னா நமக்குள் இருக்கிற பாவம் உணர்த்தப்படும். நான் அதை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நான் மனம் திரும்புவேன், மனசை மாத்திடுவேன். இதை பண்ண மாட்டேன், இதோட முடிவு பண்ணிடுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் நிக்கிற விபச்சார பொண்ணு. ஏமா உன்னிட்ட குற்றம் சாட்டினவங்க எங்க?
ஒரு நாயும் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்கலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறார். அதற்கு அவள் இல்ல ஆண்டவரே என்றார். அப்படியான நானும் கவனிங்க, யாருமே உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்கல, அப்படியான நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல. நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் பாவங்கள் தப்புகள் செய்து குற்ற மனசாட்சி அங்கங்கே நம்ம வாதிக்குன்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்க மாட்டேன். அல்லேலூயா. நானும் உன்னை செய்வது இல்லை, ஆறுதல் அடைந்த இப்படி ஒரு ரட்சகர் இருக்க. நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், இதுவரை பண்ணியிருக்கேன், ஆனா யாரும் குற்றவாளியை தீர்க்கலன்னா இயேசு சொல்றாரு, அவர்தான் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உடையவர். மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல எந்த கடவுள் பாவத்தை மன்னிக்க முடியாது, எந்த மனுஷனும் மன்னிக்க முடியாது, எந்த சக்தியும் கிடையாது. இயேசு மட்டும்தான், மனுஷகுமாரன் மட்டும்தான் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம். ஆமென் சொல்லுங்க. அப்படியானா நீ விபச்சாரத்துல எவ்வளவு கேடுகட்ட செயல் செய்திருந்தாலும் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்ல. எல்லாரும் தப்புகள் பண்றவங்க, அக்கிரமங்கள் பண்றவங்க, தவறுகளை செய்கிறவங்க கர்த்தர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்ல. ஆனா ஒன்று, உனக்கு கனியை எதிர்பார்க்கிறேன், உனட்ட பலன் எதிர்பார்க்கிறேன், உனட்ட நான் உன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலன்னு சொல்றது எடுத்துக்கிட்ட ஓகே. இனி மனம் திரும்பி பாவம் செய்யாத, இனி செய்யாத. சத்தமா சொல்லுங்க, இந்த வசனத்தை படிங்க. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்ல. இந்த தப்பு பண்ணன்னு சொல்லி ஒன்ன நானும் கண்டம் பண்றது இல்ல, ஒன்ன நான் முடிவு கட்டுறது இல்ல. ஆனா ஒண்ணு பாத்துக்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. நீ போ, இனி பாவம் செய்கிறாங்க. இனி பாவம் செய்தா ஆக்கிரமணம் வந்துடும். இனி தப்பு பண்ணாத, மனம் திருப்பு, இனி அந்த தப்ப பண்ணிடாத, இனி இந்த மாதிரி நடக்காத, இனி இந்த மாதிரி செய்யாத, இனிமேல் இத பண்ணாத, உணர்த்தப்பட்டவரை செய்யாத. செய்தா வாசப்படியில பாவம் வந்தது, உன்னை அழிக்கிற வரைக்கும் விடாது. நீ நிலைய சொன்னாலே நீ சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்வ. இதுதான் கர்த்தர். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ரொம்ப முக்கியமா கவனமா கவனித்து என்னை ஒழுங்குபடுத்தல சீர்படுத்தலைன்னா இதுவரைக்கும் இருந்த பாவம் மன்னிக்கப்பட்டுரும். நான் அதெல்லாம் பண்ணவன், இதெல்லாம் பண்ணவா, ஆனா ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்க விரும்பல. ஒரு வாய்ப்பு சொல்றாரு, இனி மட்டும் இனி பண்ணாத, இனி மட்டும் பண்ணிடாத, இனி பாவம் செய்யாத, நீ சமாதானத்தோட போ. நீ இனி செய்தா இதெல்லாம் உன்னை தொடரும், ஆக்கினை உன் மேல வரும். எச்சரித்தானுக்குள்ள கனி எதிர்பார்க்கிறார். இனிமேல் இந்த தவறுகளை நான் பண்ண மாட்டேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, செய்ய மாட்டேன் முடிவெடுத்து கண்டிப்பா புறப்பட்டு போய் பாருங்க. நான் இதை பண்ண மாட்டேன் தூண்டும், சாசு தந்திர இழுக்கும், செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். மனம் திரும்புதுன கனி அதுதான். நான் பேச மாட்டேன், இந்த மாதிரி நான் பின்னால போக மாட்டேன், இந்த மாதிரி அகக்களிப்பான காரியத்தை செய்ய மாட்டேன். கர்த்தர் விரும்பாத இந்த காரியத்தை இன்றோடு நான் சாவுமணி அடிக்கிறேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இது இனி பாவம் செய்யாத, இந்த மனதை இந்த செயலை மாத்திக்க என்று கர்த்தர் கனியை எதிர்பார்த்து இன்னைக்கு உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறார். இனி செய்தா உனக்கு நல்லா இருக்காது, ஆக்கிரிதான். இனி பண்ணாத, இனிமேல் பண்ணாத, யாருக்கு காம்ப்ரமைஸ் ஆகாத. சத்தமா சொல்லுங்க. நோ, நம்ம லைஃப்ல இனி நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்.
இனி நான் இந்த தப்ப பண்ண மாட்டேன், எனக்கு உணர்த்தி கொடுத்துட்டாரு. உணர்த்த பிறகு நான் இதை பண்ண மாட்டேன் என்று முடிவு. எந்த காரணம் உண்டோ என்னை பரிசுத்தமா நான் வாழ வைக்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 3 வசனங்கள் படிங்க. லூக்கா 15:7 வாசிங்க. அதுபோல மனதிரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து மனம் திரும்பாம அவங்கவங்க ப்ரோகிராம் போட்டு எப்படியோ போறவங்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் ரொம்ப சந்தோஷமானது ஒரு மனம் திரும்புவது. இந்த கவனிங்க, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் இதெல்லாம் முடிவு கட்டிச்சேன்னா 99 பேர் மனம் திரும்பல. உங்க டீம்ல 1000 பேர் இருக்கட்டும், சுத்திய 1,00,000 மக்கள் இருக்காங்க, அவங்க பண்ணட்டும். ஆனா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுகிற பரலோகம் சந்தோஷப்படுது. நான் மனதை மாற்றிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? உன் இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? தூக்கிக்கிறேன், கட் பண்ண, தூக்கி வீசி மனதை மாத்திக்கிறேன். இந்த விஷயத்தை நான் தூக்கி மாத்துறேன். 99 பேர் மனம் திரும்பல, ஆனா ஒருத்தர் மனம் திரும்புறாங்க. நம்ம கூட்டத்துல, இந்த ஆலயத்துல இந்த முடிவெடுக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷம். 10வது வசனம் படிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல தேவ தூதருக்கு முன்னால சந்தோஷம் உண்டாகுது. கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் மனம் திரும்பினா, ஒரு பையன் திரும்பினா, ஒரு பிள்ளை திரும்பினா, ஒரு குடும்ப தலைவர் திரும்பினா, ஒரு குடும்ப தலைவி திரும்பினா, ஒரு ஊழியன் திரும்பினா, ஒரு ஊழியக்காரி திரும்பினா, பரலோகத்துல அவ்வளவு சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க. 32வது வசனம் படிங்க. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், பாவத்தில் விழுந்தான், ஆனா இன்னைக்கு மனம் திரும்பி திரும்ப உயிர்த்தான். காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால் நாம் சந்தோஷப்படணும். அப்பா வீட்டுல சந்தோஷம் அதுதான். மனம் திரும்புகிறதா சந்தோஷம். பாட்டு பாடி அதெல்லாம் போட்டு சமாளிச்சுட்டு இருக்கோம். மனம் திரும்புகிற சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, வாசிப்போம். இன்னொரு பகுதிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை படிக்கிறேன். சிரியா நாட்டில் உள்ள தரிசு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியன் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். கவனிங்க, இது யாரு சொல்றது? பவுல். சவுல் என்ற இடத்துல இருக்கிற ஒரு மனிதன். கவனிக்கிறீங்களா? பெரிய பணக்காரங்க. இந்த பவுல் அப்போஸ்தலன் நம்ம பார்க்கிறோம்ல, ஒரு பேசிக் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்காரன், செல்வந்தன். அவன் பெரிய யூதன். யூதர்களுடைய வைராக்கியம் எல்லாம் என்னன்னா இருக்கும். அதுல இந்த யூதன் யாரு? சவுல் என்கிற பவுல். சவுல் சொன்னாலும் புரிச்சுக்கோங்க, பவுல்னாலும் புரிச்சுக்கோங்க.
இந்த சவுல் யூதன், இவன் கமாலியுடைய பாதப்படியில உட்கார்ந்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை கற்று தேர்ந்தவன், நல்ல தலை கீழா படித்து PhD முடிச்சவன். யூத மதத்தை இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், குடும்பம்னா இப்படித்தான், ஆணுன்னா இப்படித்தான், வீடுன்னா இப்படித்தான், விருந்துனா இப்படித்தான், கை கழுவுனா இப்படித்தான், இதெல்லாம் நிலைநாட்டுகிற ஒரு தூண் இந்த சவுல். யூத மதத்தையே ஒழுங்குபடுத்தி இப்படித்தான் இருக்கணும் சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுக்கிற ஒரு பிரதான பரிசேயன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, இவரு 8ஆம் நாள் விருத்தசேதனம் எடுத்திருக்காரு. பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயன். யாருமே இவனை மதப்படி நியாயப்பிரமாண புத்தகத்தை வச்சு இவர் பார்த்தா பக்கா பெர்ஃபெக்ட்டா இருப்பார், குற்றம் சாட்டப்படாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இன்னும் பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5 முதல் 6 வசனங்கள் இதெல்லாம் படிக்கலாம். நான் இப்ப அங்க போகல, கவனிங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இவரை இவ்வளவு ஸ்ட்ராங் பர்சன், யூத மதத்துக்காக வைராக்கியமா நிற்கக்கூடிய ஒரு மனிதனை இப்ப என்ன செய்யறாங்க, ஒப்புவிக்கிறாங்க. யூத மதத்துல கிறிஸ்தவத்துக்கு மாறினவங்கள அவங்களை ஒழுங்குபடுத்தி எல்லாம் திரும்ப வர வைக்கணும். எனது யூத மதத்துக்கு வா, திரும்ப வா. அதை வர வைக்கிறதுக்காக இந்த சவுல் நியமிக்கப்பட்டான். ஏன்னா இவருக்கு நல்ல பக்கா தெரியும், கோடு போட்டு காட்டுவார், இது தப்பு சரி. யூத மதப்படி இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தின்படி சரியா போய் இவங்க கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றினாங்க இல்ல, யூத குலத்தின் அங்க போறாங்க இல்ல, மனம் மாறினாங்க இல்ல, மதம் மாறிட்டாங்க இல்ல, அவங்க அடிச்சு கொண்டதுக்கு சேர் அப்படின்னு நியமிக்கப்பட்டவன். இவன் கடிதங்களை வாங்கி கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அடித்து கொடூரமாய் துன்புறுத்தி கொலை செய்ய ஆதரவாக இருக்கிறான். சிறைச்சாலையில் போட்டு கொடூரமா துன்பப்படுத்துறான். கிறிஸ்தவங்களை யூத மதத்திலிருந்து வெளிவந்ததுனால நியாயப்பிரமாண புத்தகத்தை பின்பற்ற மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இங்க வந்துட்டாங்க, மரணம் வரைக்கும் துன்பப்படுத்துறான். அல்லேலூயா, கர்த்தர் சொல்றார். இவர் என்ன நினைக்கிறார்னா, நாம் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவருக்கு புத்தகத்தில் இருக்கிறபடி அப்படியே ஒரு புள்ளி தவறாம நான் பின்பற்றுறேன். அல்லேலூயா, கர்த்தர் சொல்றார். நான் செய்யறது கரெக்ட், கடவுளை எனக்கு தான் சப்போர்ட்டா இருப்பார் என்று முடிவெடுத்து கிறிஸ்தவங்களை இந்த பாடப்படுத்துறார். தமஸ்கு போற வழியில கர்த்தரை சந்தித்தார், ஒரு பேரொளி மூலமாக சந்திக்கிறார். வாசிக்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிப்போம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதுக்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதுக்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். கவனிக்கிறீங்களா? இவன் துன்பப்படுத்துறது யார? இவன் கடுமையா நடந்துட்டது யார? ஜனங்கள். ஹலோ, இந்த ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுகிறாங்க சொல்லி பயங்கரமா துன்பப்படுத்துறான், நின்னு ஆக்ரோஷமா அடிக்கிறான். ஸ்தேவான் அப்படிதான் சொன்னது, இவன் கண்ணு முன்னாலதான் இதெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் ஆதரவா இருந்தவன் தான் இந்த ஸ்ட்ராங் பர்சன் பரிசேயன். பரிசேயன்னா அந்த யூத மதத்தை நிலைநாட்டுறவங்க. கவனிக்கிறீங்களா? இப்படிப்பட்டவன் சொல்லுகிறான், இவனை கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் சந்திச்சு ஒரு பேரொளியில சந்திச்சு கேட்கிறார், சவுலே சவுலே, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? நல்ல கவனிங்க, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், என்னால யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, துன்பப்படுத்தப்படுறாங்க,
யாரெல்லாம் பண்ணப்படுறாங்க, என்னால என் கடு சொற்கள், என் செயல்கள் யாரெல்லாம் பாதிக்குது? நீங்க நினைப்பீங்க இங்கதான் சம்பாதிக்கிற இடத்துல இது, வேலைக்கு போன இடத்துல அது, வீட்டுல இது, சொந்த பந்தத்துல இது, நீங்க துன்பப்படுத்துறது கிறிஸ்துவ. நீங்க பண்ணுகிறது கர்த்தருக்கு எதிரானது, ஏசப்பாவுக்கு எதிராக துன்பப்படுத்துறீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ துன்பப்படுத்துற கிறிஸ்துவ, உன் கடுமையான வார்த்தை, உன் செயல்கள் என்ன துன்பப்படுத்துதப்பா. நீ நினைக்கிற அவங்களை ரொம்ப வேதனைப்படுற. நாம் பண்ணுகிற செயல்களால கர்த்தர் ரொம்ப வேதனைப்படுறார். சொல்லுங்க அல்லேலூயா. நாம் பண்ணுகிறதுனால அவருக்கு எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. யாருக்கு எதிராக என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவருக்கு அது எதிரானது. நாமே சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் எது யாருக்கு எதிராக பண்ணாலும் சரி, அது ஆண்டவருக்கு எதிரானது. மனத்துல யோசித்து பாருங்க, எவ்வளவு பண்ணியிருப்போம், எத்தனை ஆயிரம் பண்ணியிருப்போம், எவ்வளவு பண்ணியிருப்போம். அது கர்த்தருக்கு எதிரானது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தை நீ கவனிச்சீங்கன்னா, நாம் பண்றது இவனுக்கு விரோதமா, அவளுக்கு விரோதமா, புருஷனுக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா, அதோ முதலாளிக்கு விரோதமா, அவருக்கு சொந்த பந்தங்களுக்கு விரோதமா, அதுல இதுல எதை பண்ணனாலும் சரி, அது கர்த்தருக்கு விரோதமானது. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு விரோதமா, பாஸ்டர்ஸ்க்கு விரோதமா, விசுவாசிகளுக்கு விரோதமா, யாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு என்ன தப்பு பண்றாங்களோ கர்த்தரை வேதனைப்படுத்தும். ஆண்டவர் வேதனைப்படுவான். நீ துன்பப்படுத்துறது, நீ நினைக்கிற அவனுக்கு பண்ணிட்ட இப்படி எல்லாம் அப்படின்னு முறுக்கி கட்டி செய்கிற, அது எனக்கு என்ன துன்பப்படுத்துறப்ப, என்ன வேதனைப்படுத்துற? நீ இந்த இடத்துல மனம் திரும்புன்ற சத்தமா சொல்லுங்க. உணர்த்தி கொடுக்கிற, இதை செய்யாத, இனிமேல் இப்படி பண்ணாத, மனம் திரும்பு. அல்லேலூயா. இதை பண்ணாத, மனம் திரும்பு. நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி, அது என்ன துன்பப்படுத்துற காரியம், என்ன துன்பப்படுத்துற? அல்லேலூயா. அதுக்கு என்ன கேட்கிறார் பாருங்க, அடுத்த வார்த்தை. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய? பாருங்க, எவ்வளவு பெரிய உணர்த்துதல், எவ்வளவு பெரிய மனமாற்றம். கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் பேசின இடத்துல மனமாற்றம் அடைந்து மனம் திரும்பினவர்கள் பாக்கியவான்கள். அந்த நேரமே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆக்கினைக்குள்ளாக இருந்து வெளியே கொண்டு வர, இனி பாவம் செய்ய மாட்டேன் முடிவெடுத்துட்டா பழையவள் ஒழித்து போகுது. அல்லேலூயா. பழையவளை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இனி பண்ண மாட்டேன்னா, இப்படி போயிட்டு இருந்தேன், இந்த பக்கமா திரும்பி என் ரூட்டை மாத்திட்டேன்னா கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில் நல்ல கவனியம். புருஷனுக்கு எதிராக பண்றது, மனைவிக்கு எதிராக பண்றது, குடும்பத்துல பிள்ளைகளுக்கு எகென்ஸ்டா பண்றது, பெற்றோருக்கு எகென்ஸ்டா, சொந்த பந்தங்கள் யாரா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நான் அதை பண்ணுறேன்னா, அதை நான் பண்றேன்னா கர்த்தர் வேதனைப்படுறார், வருத்தப்படுறார். நான் இனிமேல் நிறுத்திடுவேன், நான் இனிமேல் நிறுத்திடுவேன், இது நான் பண்ண மாட்டேன், மனம் திரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அவன் நடுங்குகிறான். இந்த வார்த்தையை கேட்டோம்னா, ஐயோ நான் தேவனுக்கு நெருக்கமானவர் நினைச்சேன், நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கடைபிடிக்கிறேன்னு நினைக்கிறேன், நல்ல ஜெபம் பண்றேன், நல்ல ஆலயத்துக்கு போறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ரொம்ப ஓகேன்னு நினைச்சேன். இல்ல, அப்படி இல்ல. நீ இப்படி நினைச்ச, நீ என்ன ரொம்ப வேதனைப்படுத்துறப்பா. செயல்களும் பேச்சும் நடவடிக்கை எல்லாமே என்ன ரொம்ப வேதனைப்படுத்துதம்மா. என்ன நீ ரொம்ப துக்கப்படுத்துற, துன்பப்படுத்துற. நீ மனம் திரும்ப,
நடுங்கி திகைத்து, ஆண்டவரே என்ன செய்யணும்ப்பா? அதுதான் மனமாற்றம். அதுதான் மனமாற்றம். நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்ப்பா? அல்லேலூயா. அதுதான் மனமாற்றம். நீ பட்டணத்துக்கு போ, அங்க போன பிறகு உனக்கு செய்ய வேண்டியதை நான் சொல்லுவேன். இன்னைக்கு உணர்ந்து அவசட்ட பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய ஸ்தானத்துல வேற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல எதெல்லாமோ வச்சிருக்கவங்க இருக்காங்க. அதை தூக்கி போட்டு மனதை மாத்திக்கிட்டா தேவன் பிரியப்படுகிற லைஃப் உங்களுக்கு உண்டாகுது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனிடத்துல திரும்புறதுதான் அழுகையோட, உபவாசத்தோட, முழு இதயத்தோட கர்த்தரிடத்தில் திரும்புறதுதான். தூக்கி மனதை மாற்றி கொடுக்கிறேன், மனம் திரும்புறேன், என்னை தூக்கி போட்டுட்டு நான் ஒழுங்கா திரும்புறேன்னு சொன்னா கர்த்தர் அதுல பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில் நல்லா கவனிங்க. இந்த மனமாற்றம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவங்கள ஆசீர்வதிக்கிறார், எடுத்து பயன்படுத்துறார். நல்ல கவனிங்க. நீங்க நிறைய சம்பாதிச்சு, நான் நிறைய இடம் வாங்கி போட்டிருக்க, ஒரு பெரிய கம்பெனி கட்டி இருக்கேன். பௌலப்போஸ்தலன் நல்ல செல்வந்தர். அதுக்கு மேல இவர் கூடார தொழில் செய்து எக்ஸ்போர்ட் பண்றவர், பெரிய சாமர்த்தியக்காரர், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்ல பெரிய பெரிய கம்பெனி நடத்துறவர். அவருக்கு கவனிங்க, அவரு அங்க தமஸ்கு பட்டணத்தாரு, யூத மதத்தாரு. அவர் பெரிய கம்பெனி இருக்குங்க, உலகத்திலே பெரிய கம்பெனி இருந்து அவருக்கு அவ்வளவு பெரிய இடம் வாங்கி போட்டிருக்காரு, அவ்வளவு சொத்து, அவ்வளவு பெரிய வீடு. அவருக்கு அப்படி இப்படின்னு ஆகா ஓகோன்னு பண்ணி இருக்கிறது வெளியே வராது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் தேவன் எதுக்கு அழைத்தாரோ அதை பண்ணுனது பெரிய காரியமா நடக்குது. சத்தமா சொல்லுங்க, பெரிய விஷயம் நடக்குது. இன்னைக்கு போற்றப்படுகிற பவுல், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்னைக்கு முடிச்சிருக்கோம் லைஃப். ஆனா கர்த்தர் எடுத்து நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், ஆண்டவரே இதை விட்டுவிடு, இந்த லைஃபை விட்டுரு, இந்த மாதிரி போறதை விட்டுரு, இந்த மாதிரி செய்கிறத விட்டுரு, நான் என்ன செய்யணும்பா, நான் என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் மனம் திரும்புதல். பவுலப்போஸ்தலனுக்கு என்ன கொடுக்கிறார் பாருங்க. 15ஆம் வசனம் படிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எங்கெல்லாம்? இஸ்ரவேல் புத்திரருக்கு, புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. 26ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 20ஆம் வசனம் படிப்போம். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். கவனிக்கிறீங்களா? பவுலப்போஸ்தலனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தார் கர்த்தர்? நீ என்ன செய்யணும்? தமஸ்குல, நீ பிறந்த ஊர்ல, எருசலேம்ல, யூதேயாவுல, பிறகு புறஜாதிகள். பாருங்க, நான் என்ன செய்யணும்? இத பண்ண. எத்தனை பேர் தேவன் விரும்புகிற காரியங்களை செய்ய வேண்டியதுக்கு பதிலா வேற எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன செய்யணும்ப்பா? இதுவரைக்கும் இப்படி பண்ணிட்டேன், அன்னைக்கு போட்டுட்டு மனம் திரும்புறேன். நான் என்ன பண்ணணும்? தகவலை நான் என்ன பண்ணணும்ப்பா? அல்லேலூயா. என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இயேசுவுக்கு 12 சீசர்கள் உலகம் முழுவதுக்கு போனாங்க. இந்தியாவுக்கு தோமா வந்தாரு, எல்லாம் தெரியும். இதுக்கு அடுத்து தேவ ராஜ்யத்தை ஆணித்தரமா ஸ்தாபிச்சவர், தேவன் தெரிந்து கொண்டு தமஸ்குல, எருசலேம்ல, யூதேயாவுல நிலைநாட்டினவர். எருசலேம், யூதேயா எங்க இருக்கு தெரியுமா? ஆசியா.
ஆசியாவில் இருக்கு. ஆசியா முழுவதும் போய் சபைகள் உருவானது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கட்டின ஒரு நபராக கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தர் பயன்படுத்தினார். அவர் கவனிக்கிறீங்க. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர், இது நான் சொல்ற இடங்கள் வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா ஆசியா முழுவதுக்கும், எருசலேம்ல, யூதேயாவுல, சமாரியாவுல எல்லாம் சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு பெரிய கருவி அவர். ஆசியா முழுவதுக்கும் சத்தியத்தை கொண்டு சுமந்து சென்றவர். இன்னைக்கு ஆசியாவுல ஊழியங்கள் இருக்கு, சபைகள் இருக்குன்னு சொன்னா அவருடைய ஊழியம், அவர் செய்த ஊழியம். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு சுவிசேஷம் கொண்டு போயிருக்காரு. ஆப்பிரிக்கா தேசம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல கடைசி வரை பாத்தீங்கன்னா ஐரோப்பா முழுவதுக்கு, அந்த நாட்கள்ல 3 கண்டம் தான், இன்னைக்கு 7 கண்டங்கள் இருக்கு. உலகம் முழுவதும் 7 கண்டங்கள் இருக்கு. அன்னைக்கு இருந்து 3 கண்டம் தான். 1 ஆசியா, 2 ஆப்பிரிக்கா, 3 ஐரோப்பியா. அமெரிக்கா இப்ப லேட்டா வந்தது சமீப காலங்கள்ல. கவனிங்க, இந்த 3 கண்டங்களுக்கும் சுவிசேஷத்தை சுமந்து சென்ற ஒரு பாத்திரம். இன்னைக்கு அசைக்க முடியாத இடத்துல அவர் செய்த வேலை, அவர் அனுப்புற காரியம் இவ்வளவு நடந்திருக்கு. அதுக்காக இன்னைக்கு உன்னை தெரிந்து கொண்டேன், அதற்காக தெரிந்து கொண்டேன். ஆமென் சொல்லுவோமா? எவ்வளவு சபை உபதேசங்கள், சபைகள் எங்கெல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டு வந்திருக்குன்னா அது பவுல் அப்போஸ்தலனுடைய என்ன செய்யணும்னு ஒப்பு கொடுத்தார். நம்ம இடத்துல ஒரு ஆணாகிலும் ஒரு பெண்ணாகிலும் இதை நம்பிட்டு நமக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டு பார்த்தேன். கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் இங்க இருப்பீங்க. தேவன் விரும்புகிற பாத்திரமாக இங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற பாத்திரம். அவர் கட்டியிருந்தா அவர் பெரிய மாளிகை கட்டி இருக்கலாம், அரண்மனை கட்டி இருக்கலாம், வீடு கட்டி இருக்கலாம், சொத்து வாங்கி போட்டிருக்கலாம், தோட்டம் போட்டிருக்கலாம், கம்பெனி கட்டி இருக்கலாம், பெரிய பெரிய பிசினஸ் பண்ணி இருக்கலாம். அது இங்க வந்திருக்காது. அது அன்னைக்கு ஒரு 5-6 வருஷம் இருந்திருக்கும், ஒரு 100 வருஷம் இருந்திருக்குமா, அது எங்க எப்படி போச்சோ தெரியாது. ஆனால் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஒப்பு கொடுத்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை ஆசியா கண்டம் முழுவதும், ஐரோப்பிய கண்டம் முழுவதும், ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் சத்தியம் போய் நிலைநாட்டி சபைகள், ஊழியர்கள் நிலைத்து தடைத்து நிற்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கீழ்ப்படிதல். இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த வயது என்பது இல்லை, என்ன செய்யணும், இதை நான் விட்டு மனம் திரும்புறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். கவனிக்கிறீங்களா? நீ துன்பப்படுத்துறது என்ன, அதுல இருந்து நான் விலகிறேன். நான் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், உணர்த்தப்பட்டேன், நான் திரும்புறேன். இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், நான் திரும்புறேன். அல்லேலூயா. இரண்டாவது கவனிக்கிறீங்க, என் சகோதரனுக்கு சகோதரிக்கு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். அது என் வீட்டுல சாபங்களை பிரச்சனையும் தரும், என்னை அலக்கழிக்கும், அலைந்து திரிக்கிறவனா இருப்பேன், நான் நிலையற்றவனுக்கு இருப்பேன். இதெல்லாம் நான் மாத்திரம் ஒப்பு கொடுத்து பாருங்க. தெய்வம் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்க மேல யாருக்கு தெய்வ திட்டம் இருக்கு என்பது இன்னைக்கு உங்களுக்கு உணர்த்துறாருன்னா ஒப்பு கொடுத்துருங்க. 1 மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. 2 தெய்வம் பயன்படுத்த ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எழுந்திருப்போம்.